எல்லா படத்துக்கும் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய உழைப்பு இருக்குது. ஆனால் அந்த உழைப்புன்றதை தாண்டி அந்த 100% தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீமாக எல்லாருமே உழைச்சிருக்காங்க. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டு அது எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியுது. அது எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. நம்ம எவ்வளோ உழைச்சாலும் அது வந்து ஸ்க்ரீனை தாண்டி தெரியணும் அந்த உழைப்பை அவங்க பண்ணியிருக்காங்கன்றதை வந்து நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு அந்த உழைப்பை வந்து எக்ஸ்ட்ரீம் அதாவது இதுக்கு ஒரு ஒரு அதுக்கு ஒரு பீக் இருக்கும்ல, அந்த 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 அளவுக்கான ஒரு உழைப்பை வந்து இந்த படத்தில் போட்டிருக்கோம் எல்லாருமே. ஸோ ரொம்ப நம்பிக்கை இருக்குது தங்களான் மேலே. எனக்கு ரொம்ப ரொம்ப இதை நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன். ஏன்னா சில படங்களில் தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆயத்தில் ஒருவன், மதராசப்பட்டினம், அதுக்கப்புறம் வந்து இப்போ தங்கலான், அசூரன், சூரை போற்ற, அந்த மாதிரி எனக்கு அந்த லிஸ்ட்டில் நான் தங்கலானை பார்க்குறேன். ஆயத்தில் ஒருவன் அப்போ நிறைய பேர் வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க, இதை வந்து கொண்டாட தவறிட்டோம், இதை வந்து மிஸ் பண்ணிட்டோம், சினிமா வந்து நம்ம வந்து இதை கொண்டு போய் நம்ம ட்ரெஷராக நம்ம வந்து ட்ரீட் பண்ணி கொண்டு போயிருக்கணும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா ஒரு லாங்குவேஜில் வந்து அந்தந்த படங்களை வந்து எம்ப்ரேஸ் பண்ணி அதை வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு வந்து தங்கலானில் நமக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதில் ஒரு ஒரு ஜென்யூனான ஒரு ஒரு விஷயம் இருக்குது. சினிமாவை ஃபார்வர்டாக கொண்டு போகிறதுக்கான எல்லா உழைப்பும் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ எல்லாருமே அதை எடுத்துகிட்டு கொண்டாடுவாங்கன்னு நம்புகிறேன். எல்லாருமே அவங்க 100% போட்டிருக்கோம். நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஸ்கோராக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரைபல் லைஃப்பை வந்து இசையாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரைபல் வந்து பெருசாக சினிமாவில் கவர் பண்ணலை, தமிழ் சினிமாவில் பெருசாக வந்து இசையாக கவர் பண்ணலை. சில படங்களை ராஜா சார் பண்ணியிருக்காங்க அந்த டைமில். இப்போ வந்து ட்ரைபல் அந்த சவுண்ட்ஸை வந்து பயங்கரமாக கவர் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஒரு இந்தியன் டச் நம்மளுடைய தமிழ் வாசத்தோட கலந்து ஒரு ஒரு பேக்கேஜ், ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் வுட்வின்ஸ் சவுண்ட்ஸு, நம்மளுடைய ட்ரைபல் சவுண்ட்ஸு, ட்ரைபல் ஃப்ளூட்ஸு, கேட்காத சவுண்ட்ஸ்லாம் பொறுக்கி எடுத்து சேர்த்து சேகரித்து பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. வணக்கம். At the end of the clip there, Thangalan says to everyone, if you're not willing to die, don't be here, don't come here. And I feel the same about India. I feel the same about India. If you're not willing to live, don't come to India. We were prepared to die for Paranjit. We nearly did die. How many times? 3 or 4 times we nearly died. This is an incredibly special place, and this is quite an emotional day for me today, because Chennai became like my second home. The people of Chennai were amazing to me. Even before the film came out, they would shout, Mr. Daniel on the street, which was amazing. Paranjit asked me to come on this journey, this very spiritual journey. Chennai is spiritually connected to, obviously, Paranjit, Vikram. It's a very important place for them, Chennai. And they asked me to share in this spiritual journey with Thangalan, and I said yes. And I came, and we worked so hard, 7 days a week, every day, and Paranjit pushes you like no other director pushes you. He is an extraordinary director, so talented. He's not just one of the best directors in Tamil Nadu, he's one of the best directors in India, without a doubt. As is my brother, Vikram, is one of the best actors in India. And my other co-stars, who I just couldn't have done this film without. The amazing Malavika, who is incredible in this, never gives up, works so hard, is a star. And the powerful Parvati, who just was incredible in this film. They kept me going, we kept each other going with laughter, with humour, with generosity. They were amazing. They made me feel so welcome. And this is emotional for me, because obviously this is my final day with this project, and then I'll be going back to the United Kingdom. But I've made a family here, I've made friends, and I will never forget Chennai, never. I will never forget the people and the experience. There's so many people to thank. I mean, everyone on this day. I mean, Kishore, you know, as a DOP, you are amazing. I mean,
what people are going to witness up there is like artwork. And as for the artwork, I mean, we talked about it, didn't we, in the promotion? The artwork is just so beautiful. I mean, you look behind me there, it's incredible. No film in the world, and any film I've ever been part of, some directors don't give it much emphasis, but no film is made whole without music. Music and film is another, you might as well say it's another actor in the film, another lead actor. And G.V. Prakash, your music is just, it's part of Thangalan, it's incredible. This film couldn't be done without Studio Green, Yanavel Raja, Neha Raja, Danishan, thank you so much for being our escort around the promotion, around the whole of everywhere. I mean, I even lost count where, but Studio Green were amazing. The last thing I'm going to say is, I think, also, sorry, the crew worked so hard for us. Everyone, all the departments, they worked so hard. They never stopped. We couldn't have done this, all the actors, director, DOP, everyone. We couldn't have done this film without the crew. They were the most amazing crew. The last thing I want to say is, this film, I think, is going to surprise you all. I think it's one of probably Paranjit's amazing, most supreme work. It's incredible piece. I'm really looking forward to seeing it. I hope you guys like it. And I just want to say, I love you, Chennai, and I will miss you. I will miss Chennai. I will miss India. And thank you so much for making me feel so welcome. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். And I have to start off by saying to all my wonderful media friends that thank you for always supporting me. Since my day one in Tamil cinema, I have gotten so much love from you guys. And through the course of my short journey, hopefully it will be a long one, but it's my 4th film in Tamil, I've gotten so much support from you, so much love from you, so thank you. Periya periya nandri. இது எனக்கு ரொம்ப முக்கியமான படம். இது எனக்கு ஒரு எமோஷனலான மூமெண்ட். I spoke so much for 10 days during promotion, but now my hands are shaking. It's since last 10 days, we were so busy promoting our film. Ella statelum, ella languageslum, that suddenly, I came here and in my head I thought, Andariki Namaskaram, and I was like, no, wrong city. I'm confused where we are, because that's how much we've jumped and, gone to different places to take the film to all of you, to give our love to all of you. Ranjit sir, I have to start off with you, the captain of the ship. Thank you for Aarati. I will not say much about the character, because I think now, from tomorrow, our film belongs to you guys. Such incredible generosity, Most actors are selfish in a scene. They will only think about themselves, They want to be better than everybody else. But he's the only actor I've worked with who will think about all the other actors performing equally well at the same time. And that is a very, very rare quality. And that is something I really admire in you. Parvati, it was... I said this before, but being around all of these incredible actors, I felt like a sponge, absorbing all the, learning so much from them, and, just seeing how they were bringing these crazy characters to life. You're amazing in the film from whatever little I've seen, and I'm sure you'll wow everyone with your spectacular performance as usual. Danny, you are
to come to a foreign country, to come to a foreign, you know, completely new culture, or a new language, new people, and to adapt the way you have is fantastic. And I'm sure you're, you know, incredible. I've seen you doing incredible work in front of my eyes, and tomorrow the audience will see it too. And hope we see you in more Indian cinema, so you can come here more often. JV, you have killed it with the 10 days we did promotions, and we must have seen Tangalan trailer teaser at least 50 times, 50 to 70 times, and every time the songs would come and all of our heads would be like this, you know. And that says a lot about what your work is in the movie. Kishore sir, my father is a cinematographer, and I know that they are probably they're one of the most hardworking. You're the first ones to come to set and the last ones to leave. And what you have done is, the way you've shot this movie, it looks like world cinema, and it's so unseen in Tamil cinema, even in Indian cinema. You know, it's very rarely have we seen long single shots and just everything, just the texture, just the colors, everything. And I'm so excited to see it in the theaters tomorrow. The art direction, sir, was superb. It you know, it pulled us into that world, and that's only because of you and your work. Studio Green, thank you. Dhananjay sir, for taking us to so many lovely cities for this amazing promotions. Thank you. Neha, I hope we work together more often. Janavel sir, who's not here today, thank you, sir. And one very important person I forgot to thank during my audio launch, Anita Ranjit, who designed Arati's look, and it's fantastic. She designed the costume, and it's beautiful, it's magical, it's mesmerizing, and thank you for making Arati look so good, Anita. She doesn't like it when I call her Anita Akka, so. Anybody else I'm forgetting? The entire team, the list can go on, but thank you to the entire team. My hair makeup for this crazy look that Arati has. Tattoo team, to Ranjit sir's amazing assistant directors. Thank you. Thank you, Abhishek. சூப்பராக கலக்குறீங்க ஒவ்வொரு இன்ட்ரடக்ஷன்லும். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஆக்சுவலி இந்த தேங்க்யூ சொல்கிறதுனா அது இப்படி போயிட்டே இருக்கும். நம்ம எல்லாரும் சொல்கிற எல்லாரோட பேரும் ஒன்று தான் இருக்கும். ஸோ ஐ எம் கோயிங் டு ட்ரை அண்ட் கீப் இட் ஷார்ட். அபிஷேக் கீப்ஸ் சேயிங் ஃபியூ வேர்ட்ஸ். முதல் முறையாக இங்கே வந்து நான் பூ படத்தில் தான் நான் முதல் வாட்டியாக நடித்தேன். அதோட ப்ரொடியூசர் தான் தனஞ்சயன் சார். அந்த காலத்திலிருந்து தமிழில் வந்து இப்போவும் பூ பார்வதி, இல்லைன்னா மரியான்ல நடித்த விஷயம், இல்லைன்னா சென்னையில் ஒரு நாள், உத்தம வில்லன், இதெல்லாம் பார்த்து நீங்களும் மீடியாவும் மக்களும் எல்லாருடைய சப்போர்ட் எனக்கு இட்ஸ் பீன் அ பிளெஸ்ஸிங். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் இல்லைன்னா இருக்க மாட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு. ஆனால் ஒரு இஷ்யூஸ் வந்து மேபி we didn't get a chance before. Ranjit, I hope I'm not overstepping when I say this. You have already won. I hope you know that. வெற்றி உங்களோடது தான். என் தங்கலாம் படம் நீங்க பண்ணீங்க. இது இந்த விஷன் உங்களோடது. ஸோ இந்த உலகம் நீங்க உருவாக்கிய இந்த உலகம் இப்போ இருக்கு, நம்ம மக்களுக்கு இருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு ஸ்டே தேர் ஃபார் பாஸ்டரிட்டி. ஸோ யூ ஹவ் ஆல்ரெடி ஒன். ஸோ ஐ ஹோப் யூ நோ தட். தேங்க்யூ ஸோ மச். இது பாருங்க, இப்போ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வி கீப் வெயிட்டிங். ஆக்டர்ஸ் ஆர் லைக் பெகர்ஸ். வி கீப் வெயிட்டிங் ஃபார் அ கேரக்டர். ஒவ்வொரு கேரக்டர்னாலையும் இது இப்போ வந்து எப்பவும் நான் சொல்ற ஒரு விஷயம், எனக்கு கடைசி டைம் தான் இப்போ நடிக்கிறதுக்கு ஒரு அவசரம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, I'd be so happy Gangamal would be my last, you know, because she has really transformed me. I think இது பார்க்கும்போது ஒவ்வொரு பொண்ணுக்கும் அந்த relatability to all the women written in it, including Arati. How do you call it? Sunyakari, is it? அப்படி ஆனாலும் she is one of us. So I just want to say thank you, Ranjit, for giving me your all, and I hope I did justice to Gangamal. இந்த படம் ஆர்த்தி சொன்ன மாதிரி, சாரி மாளவிகா சொன்ன மாதிரி, கிஷோர் சார், மூர்த்தி சார், நீங்கள் கிரியேட் பண்ண அந்த வேர்ல்டு இல்லைன்னா, இந்த அலங்காரம், ஒரு நடிப்புக்கு அலங்காரம் ரொம்ப முக்கியம்.
அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். நமக்கு வந்து அந்த நம்ம தினம் ஆரம்பிக்கிறதே அங்கே தான். ஸோ அவங்களோட ஆர்டிஸ்ட்ரி பார்த்து தான் வி ஆர் ஆல்வேஸ் இன்ஸ்பயர்ட் டு கெட் இன் டு தட் வேர்ல்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அனிதா. இட் வாஸ் நாட் ஈஸி. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஐ திங்க் எஸ்பெஷலி விமன் ஐம் டாக்கிங் அபவுட், நம்ம பாடி பற்றி, பாடி இமேஜ் இஷ்யூஸ் எல்லாமே நிறைய இருக்குது, போயிட்டே இருக்குது அந்த பிரச்சனை. ஸோ அதுக்கு மேலே இந்த கங்கமால நடிக்கிறதுக்கு இல்லைன்னா ஆல் த விமன் பிளவுஸ் இல்லாமல் நடிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அந்த டைமில். தீஸ் ஆர் ஆல் லைக் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வி வென்ட் த்ரூ. ஸோ அதுக்குன்னு நம்ம சப்போர்ட்டிவாக கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அனிதா அண்ட் டீம், தேங்க்யூ ஸோ மச். Daniel, Malavika, I have to say this, Arjun, Hari and Preeti, and all the people who were in the village with us. You all helped me be Gangamal. Thank you so much. Tanga, உங்களோட அன்பு, நட்பு, உங்களோட உழைப்பு இதை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆயிட்டோம். Thank you so much for being our Tangalan. You have led us to believe that whatever the vision is, there are no limits to what an actor can give. அது திருப்பி அது ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ ஐ டேக் ஹோம் so much of inspiration from you, and I hope all the upcoming artists are watching you, see your commitment, and I just salute you, sir. Thank you so much. எல்லாருக்கும் நன்றி. எல்லோருக்கும் ஜேபிஎம் கலந்த வணக்கங்கள். பிரசன்ட் மீடியா, ஃபர்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் இந்த படத்தை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அது அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சிஎன் சார் என்னை நம்பினார். நான் அவர் கூட ஒர்க் பண்ணதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கிடைச்சா நம்ம எழுதுறத நம்மளால் செம்மையாக எடுத்துட முடியுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையை என்னுடைய ஒரு ஆர்டிஸ்டிக் ஜேர்னியில் நான் இதை உங்ககிட்ட நான் பயங்கரமாக எடுத்துக்கிட்டேன். அண்ட் ரொம்ப நன்றி. நிச்சயமாக ஸ்க்ரீனில் நீங்கள் அதை பார்க்க முடியும். நேற்று கூட ஃபைனல் காப்பி பார்க்குறப்போ, ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டு எல்லோரும் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பார்க்குறப்போல அவ்வளோ உழைப்பு இருக்குது. பார்வதி அண்ட் மாளவிகா, டேனியல் அண்ட் ஹரி, பிரீத்தி, பசுபதி அண்ணன் அண்ட் அசோகன், லைக் எல்லாருமே வேற லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னன்னா, ஒரு டிரெக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க கிடைச்சா எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணி அவங்க கிட்ட நம்ம நினைக்கிற அந்த கேரக்டரை உயிர் பெற வைக்க முடியும் அப்படின்றத ஒரு ஒரு ட்ரூ லெஜெண்டா இருந்து அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் தே ஆல் அவங்க பயங்கரமா எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்கிரிப்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களை காசு பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏன்னா இவங்களை காசு பண்ணலன்னா என்னால் இப்படி ஒரு குவாலிட்டியான ஒரு ஒர்க்கை தந்திருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் பர்சனலாக இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே. அண்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இதில் பயங்கர கடினமான உழைப்பு கொடுத்துருக்காங்க. ஈவன் ஒரு சின்ன ஃப்ரேமில் கூட பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க அவங்க பயங்கர எஃபர்ட்லெஸ்ஸாக எதுக்காக எனக்கு போயிட்டு இவ்வளோ உழைச்சாங்க அப்படின்ற அளவுக்கு எனக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் நான் ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுவேன், மன உளைச்சலாகவே சம்டைம்ஸ் ஆனேன். ஏன் இவ்வளோ என்னை நம்புறாங்க, ஏன் இவ்வளோ நடிக்கிறாங்க, நம்ம என்ன சொன்னாலுமே கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் யாரும் திட்டவும் மாட்டேன் அண்ட் லைக் எதிர்பார்க்கவும் மாட்டேன். ஆனால் எனக்கு ஒன்று வேணுன்றத எனக்கு வேணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்குள்ளே இருக்கும். ஸோ அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எப்படி இவ்வளோ ஆர்டிஸ்ட் நமக்காக இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. நாட் ஓன்லி ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் லைக் கிஷோர், மூர்த்தி சார். அண்ட் கிஷோரோட ஒர்க்லாம் உண்மையிலே ஒரு வேற லெவலில் ஒரு ஃப்ரேம்குள்ளே அவன் போயிட்டான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணிக்கிறான். அந்த மூர்த்தி சார்லாம் ரொம்ப சைலண்ட்டாக நான் என்ன கேட்டனோ அதை செம்ம சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ஆர்ட் டைரக்டராக செம்ம சூப்பரான பெரிய சப்போர்ட் எனக்கு ஆக்சுவலி மூர்த்தி சார். அது மாதிரி நிறைய பேர் செட்டில் சவுண்டில் நம்ம அஜயன் குரூப் அவங்க லைவ் ரெக்கார்ட் பண்ணது பயங்கரமாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரூபன் அதை ஃபைனலில் எடுத்துகிட்டு இன்னைக்கு சவுண்டில் ஒரு பெரிய குவாலிட்டியை கிரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் நீங்கள் படம் பார்க்குறப்போ அது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் செல்வா என்னுடைய பெரிய தூணாவே நான் நினைக்கிறேன். நான் என்னோட விஷனை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை என் கூட எது வேணும் வேணான்னு ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நான் வேணான்றதை அவன் ஃபைட் பண்ணி உள்ளே வைப்பான். இது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்,
இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டில் இன்னைக்கு காலையில் வரைக்கும் வந்து அவன் ஃபைட் பண்ணிட்டே இருக்கான். காலையில் கூட வந்து ஒரு 1 மினிட் வந்து நம்ம சிலதை வந்து கொஞ்சம் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து காலையில் வந்து ஒர்க் பண்ணி தான் இப்போ தான் வந்து அவுட்டே வந்து அமிச்சான். அந்த அளவுக்கு வந்து சில வந்து பயங்கர சப்போர்ட்டிவான பர்சன். இன்னைக்கு இங்கே அவனால வர முடியல, ஏன்னா அவன் காலையில் வரைக்கும் அவன் வந்து ஒர்க் பண்ணதுனால அவனால வர முடியல. ஸோ இந்த மாதிரி ஸ்டண்ட் சாம் பண்ணாரு, அண்ட் வந்து காஸ்டியூம்ல வந்து ஏகாம்பரம், அனிதா, ஸோ எல்லாருடைய ஒர்க்குமே வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா ஒரு நல்ல படத்தை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உந்துதலா இருந்தது. அண்ட் வந்து ஜிவி கூட வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எனக்கு இல்லை. அண்ட் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா ஃப்ரெண்ட்லியா அவர் வந்து ஒர்க் பண்ணாரு. இந்த சவுண்டை என்னுடைய இந்த விஷுவலோடைய இந்த கதையோடைய ஒரு தன்மையை சவுண்டை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்ட்ராடனரியா பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஒரு விஷுவல் வந்தது இல்லை, அப்பத்திலிருந்து மியூசிக்கை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அண்ட் வந்து அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும், ஏன்னா ஜி வர நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து யோசிச்சு ஜிவி கிட்ட போலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு நான் டிஸ்கஸ் பண்றப்போ இல்லை ஜிவி கரெக்டா இருப்பாருன்னு சொல்லிட்டு ஞானவேல் தான் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவா இருந்தாரு. ஸோ அப்படிதான் உள்ள போனேன். ஜிவியோட பேசின ஒரு சின்ன டைம்லயே வந்து எனக்கு வந்து பயங்கரமா கனெக்ட் ஆயிட்டேன் ஜிவி கூட. அண்ட் வந்து அவர் வந்து அந்த படத்தை பார்த்த விதம், அவர் என்ன நம்பின விதம், அந்த ஸ்கிரிப்டை நம்பின விதம், அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன மாதிரி சவுண்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது. இன்னைக்கு ஒரு 3 சாங் வெளியே வந்திருக்கு. அந்த 3 சாங் வந்து நீங்க மக்களால் வந்து கொண்டாடப்படுது, பயங்கரமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அப்படின்றதே வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை முன்னாடியே வந்து ஒரு தீர்மானிச்சு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு கிராஃப்ட்மேனா வந்து நான் ஜிவியை நான் வந்து பாக்குறேன். இந்த வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பயங்கரமா பண்ணியிருக்காரு. அந்த அவரோட ஒர்க் பண்ண ஜாசன் அந்த டீமுக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். செம்ம ஒர்க் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண ஞானவேல் சார் எனக்கு வந்து உண்மையிலே அவருக்கு பெரிய நன்றி. இன்னைக்கு வரைக்குமே ஒரு பெரிய ப்ரெஷரோட தான் அவர் வந்து இருக்காரு. இந்த படத்தை ரிலீஸ் பண்றது அப்படின்றது வந்து ஒரு பெரிய சவால் தான். ஏன்னா அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. அந்த பொறுப்பை தலையில தூக்கிட்டு என்ன வந்து பார்ப்பாரு, நீங்க எப்படி இருக்கிறீங்க, டென்ஷன் ஆகுவீங்களா இல்லையா? நான் சொல்லுவேன், உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு, நீங்க எப்படி இவ்வளவு கூலா சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்பேன். அந்த சின்ன குழந்தை மாதிரி வந்து டக்குன்னு எமோஷனலா அவர் வந்து ரியாக்ட் பண்ணுவாரு. அண்ட் வந்து ஆக்சுவலி அட்டகத்தி மெட்ராஸை விட நான் அதிகமா சரியா புரிஞ்சுக்கிட்டது வந்து ஞானவேல் சார் வந்து இந்த படத்துல தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தங்கலான் படத்துல தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை வந்து ஃப்ரீடமா விட்டது, என்னை நம்பினது, அப்புறம் எங்களுக்குள்ள இப்போ ஒரு படத்தை பாக்குறப்ப சில கருத்துக்கள் உருவாகிறப்போ அதை நாங்க டிஸ்கஸ் பண்ண விதம், அதை சார்ட் பண்ண விதம். இன்னைக்கு கூட வந்து லாஸ்டா நான் வந்து ஒரு சின்ன எடிட் பண்ணி அனுப்புறப்போ அதுக்கு ஒரு பொருள் செலவு அதிகமா தேவைப்பட்டது. அதை கூட வந்து உங்களுக்கு பண்ணணும்னா நீங்க பண்றீங்க. அந்த அளவுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவா ஞானவேல் சார் இருந்தாரு. ஞானவேல் சாரோட இருந்த அவங்க ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள். அந்த நேகாவுக்கு என்னுடைய பெரிய நன்றி. அந்த தனஞ்சன் சார் வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணி இது வந்து பயங்கரமா ரீச் பண்ண வச்சிட்டாரு, எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அண்ட் வந்து அவரோட ஐடியா அண்ட் வந்து இதுக்கு பெரிய சப்போர்ட்டிவா அந்த ஒரு பெரிய பேக் போனா இருந்திருக்காரு இந்த ப்ரொமோஷன் வந்து ரீச் ஆகிறதுக்கு. அண்ட் வந்து இதுல வந்து கீழே வந்து தங்கலாம் தான் ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து சம ஸ்டைலா கிளம்பி போயிட்டு வந்து எல்லாரும் அப்படியே இழுத்து போயிட்டு என்னெல்லாம் விடவே மாட்டேன். நான் வரலன்னா கூட வந்து நீங்க வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு இழுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஏன்னா ஒரு படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஒரு ஆர்டிஸ்டோட வேலை இல்லைன்னு யோசிக்கிறப்போ இன்னைக்கு அவர் வந்து இவ்வளவு ஒரு ஃபார்வர்டா முன்னாடி வந்து மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டு இதை சேர்க்கறதுக்கு வந்து அவரால் முடிஞ்ச எஃபர்டா எவ்வளவு தூரம் ரீச் பண்ண முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ரீச். இன்னைக்கு தெலுங்குல வந்து ஆந்திரால இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்குன்னா அதுக்கு வந்து விஷுவல்ஸ் அண்ட் மியூசிக்கை தவிர வந்து விக்ரம் சார் அப்படின்னு நான் வந்து ரொம்ப இளப்பெருமா சொல்றேன். அண்ட் வந்து இட் இஸ் நாட் ஈஸி சார். உங்களை மாதிரியான பொசிஷன்ல இருந்து நீங்க வந்து இவங்க எல்லாரையும் வந்து எடுத்துட்டு போயிட்டு நிக்க வச்சு ஒரு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி மக்கள் கிட்ட இன்டராக்ட் பண்ணி அதை சமாளிச்ச விதம் அண்ட் வந்து ஒரு பெரிய ஜேர்னியே வந்து பண்ணி முடிச்சிருக்காரு. அண்ட் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வந்து நான் எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் அது எனக்கு தெரியல. ஒரு படமா நான் கரெக்டா கொடுத்தேன்னா அது நிச்சயமா அதுதான் பெரிய நன்றியா இருக்கும் நான் நினைக்கிறேன் நான். அண்ட் வந்து இப்போ தங்கலான் படம் வந்து அதை பத்தி பேசும்போது தங்கலான் என்ன அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இந்த டீசர் அண்ட் ட்ரெய்லர்ஸ் வந்து வரப்பவே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்க சில ஐடியாஸ் புரிஞ்சிருப்பீங்க. அண்ட் வந்து என்னுடைய திரைப்படங்கள் என்னவா இருக்கும், என்ன மாதிரியான வந்து பாலிடிக்ஸ் நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முன்முடிவுகளும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில ஒரு ஏரியா தான் நான் எடுத்து வந்து இதை ஒர்க் பண்ணேன். எனக்கு உண்மையிலேயே இந்த கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்னையே என்னால் ஃபைன் பண்ணிக்க முடிஞ்சது. ஆக்சுவலி வந்து நான் ஒரு வரலாற்று பயணின்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன சின்ன வயசுல வந்து நான்
நான் இப்போ என்ன இந்த தங்கலான்ல தான் என்னால என்ன சரியா புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ என்னுடைய திரைப்படங்கள்ல நான் என்ன ட்ரை பண்றேன் அப்படின்னா, என்னை நான் வந்து தெரிந்து கொள்வதற்கும் என்னை நான் அறிந்து கொள்வதற்கும் நான் யார் என்பதை வந்து சாலிடா என்ன புரிந்து கொள்வதற்குமான ஒரு படமா ஸ்கிரிப்டா தான் என்னுடைய படங்கள் எல்லாமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். லைக் அட்டகத்தியா இருக்கட்டும், மெட்ராஸா இருக்கட்டும், கபாலி, காலா, நட்சத்திரம் நகர்றது, சார்பட்டா பரம்பரை, இது எல்லாத்துலயுமே வந்து நான் என்ன தேடிட்டே இருக்கிறேன். இப்போ நீங்க சார்பட்டா பரம்பரையில கூட வந்து கபிலன் பேசுற டயலாக்கா இருக்கட்டும், அந்த வந்து கபிலனை வந்து ஸ்டேஜ் பண்றதா இருக்கட்டும், நட்சத்திரம் நகரோட ரெனோவா இருக்கட்டும், இந்த கபாலி கேரக்டர் இருக்கட்டும், காலாவா இருக்கட்டும், இது எல்லாமே நானா இருக்கிறேன் அப்படின்றத வந்து நான் வந்து கொஞ்சமா தான் நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஏன் இந்த கதாபாத்திரங்களை நான் வந்து முன்னிலைப்படுத்தணும், ஏன் இந்த கதாபாத்திரங்களை பற்றி நான் வந்து எழுதணும், ஏன் இந்த வாழ்க்கையை நான் வந்து தேடிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப வரலாற்றில் நான் யாரு, வரலாற்றில் வந்து நான் என்னவா இருக்கிறேன், நான் என்ன வந்து இங்க மக்கள் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண விரும்புறேன் அப்படின்றது வந்து என்னோட திரைப்படங்கள் மூலமாக நான் தேடுகிற ஒரு வரலாற்று பயணியா இருக்கிறேன் அப்படின்றத வந்து நான் தங்களால என்னை வந்து சரியா ஃபைன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ இது ஒரு ஜேர்னியா தான் இருக்கு. அந்த தங்களான்ல என்ன ஜேர்னியை நான் வந்து கண்டடைஞ்சேன், தங்கலான் என்ன ஜேர்னியை வந்து கண்டறிகிறாரு, வரலாற்று ரீதியா தங்கலான் யாரு, அவருக்கு வந்து இந்த சோசியல் பாலிடிக்ஸ்ல அவருக்கு என்ன ஒரு அங்கம் இருக்கு, அவர் எப்படி வந்து தன்னை வந்து தேடுவதன் மூலமாக, தன்னை கண்டறிவதன் மூலமாக எப்படி ஒரு விடுதலையை அடைகிறாரு அப்படின்ற ஒரு ஜேர்னியை வந்து எனக்கான ஒரு மொழியில நான் சொல்ல ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ என்னோட மொழி வந்து சம்டைம்ஸ் சிக்கலா தான் இருந்திருக்கு. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள்ல வந்து ரொம்ப ஈஸியா நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணிருப்பேன். இப்ப காலாவா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து நட்சத்திரம் நகருக்கு இருக்கட்டும், இல்ல வந்து இப்போ தங்கலாண்ட்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜை நான் வந்து ட்ரை பண்றேன். இந்த லாங்குவேஜை நான் ஏன் ட்ரை பண்றேன், நான் ஏன் இப்படி வந்து ஒரு 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 பயங்கரமான ஒரு கமர்ஷியலான ஒரு சம ஆர்டிஸ்டுக்கான ஒரு ஆக்டர் இருக்காரு, ஒரு கமர்ஷியல் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, நம்ம ஏன் ஒரு ஈஸியா ஒரு கமர்ஷியல் சினிமா மட்டும் எடுத்துட்டு போயிடக்கூடாது, ஏன் இதுக்குள்ள வந்து ஒரு கலை ரீதியான ஒரு வேலை செயல்பாடு நம்ம ஏன் செய்யணும், ஏன் ஒரு பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்த வந்து நம்ம ஏன் கடத்தணும் அப்படின்றது வந்து என்னுடைய பொறுப்பா இருக்கு. ஸோ அந்த பொறுப்பு ஒரு மொழியை வந்து நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஒரு சினிமாவை நம்ம இப்படி சொல்லலாம், இந்த சினிமாவுக்கு இப்படி ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது, ஸோ இந்த சினிமாவை இப்படி சொல்லலாம் நான் முடிவு பண்றப்பவே நான் ஆடியன்ஸ்க்கு பத்தியே நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். அப்ப ஆடியன்ஸ் கிட்ட வந்து நம்ம இந்த படம் வந்து நம்ம பேசுறப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து இது கனெக்ட் ஆகுமானா, ஆடியன்ஸ் வந்து இதை புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலை அவர்களுக்கு உருவானதா நான் வந்து நினைச்சேன். ஏன்னா சமீபத்துல உருவான நிறைய திரைப்படங்கள் ஆடியன்ஸ் வந்து பயங்கரமா வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அந்த தமிழ் ஆடியன்ஸ் வந்து எப்பவுமே பயங்கர ஃபார்வர்டா இருந்திருக்காங்க. நாட் ஒன்லி வந்து அவங்க வந்து கமர்ஷியல் படம் இல்ல ஆர்ட் படம் அப்படின்னு பிரிச்சு பார்த்ததே கிடையாது. அவங்க எல்லாமே வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவை தான் பார்த்திருக்காங்க. ஸோ அப்படி மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவா கொண்டாடப்பட்டதுனால தான் நான் வந்து இன்னைக்கு வந்து இங்க இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா என்னெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்து ஒரு சீரியஸான பாலிடிக்ஸ் பேசுறான் இல்ல ஏதோ ஒன்று பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சைட்லைன் பண்ணிருக்க முடியும். பட் ஆனா அங்க இருக்கிற தமிழ் ஆடியன்ஸ் வந்து நம்ம பேசுற பாலிடிக்ஸ், ஸோ பாலிடிக்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கலாம், லைக் நான் பேசுற கருத்துல அவங்களுக்கு முரண் இருக்கலாம், ஆனா என்னுடைய மொழியில வந்து அவங்க பயங்கரமா கனெக்ட் ஆனாங்க. என்னோட திரை மொழி வந்து அவங்களை வந்து என்கரேஜ் பண்ண வச்சது, என்டர்டெயின் பண்ண வச்சது. அந்த என்டர்டெயின் பண்ண வச்சதுதான் இவ்வளவு தூரம் நான் வந்து கடந்து இன்னைக்கு தங்கலான் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில ஒரு மித்தாலஜிக்கலா தன்னை யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்ள விரும்புகிற ஒரு தங்கலானை பற்றிய ஒரு வரலாற்று தேடலை வந்து இந்த படம் வந்து சொல்ல ட்ரை பண்ணிருக்கு. இது வந்து ஒரு மொழியா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு கமர்ஷியல் திரைப்படமாகவும் அதே நேரத்துல அவனுடைய ஒரு அக உலகத்தை பற்றி, தங்களுடைய அக உலகத்தை பற்றி, அக உலகம் ஏதோ ஒரு கனெக்ட் பண்ணிருக்கு, எங்கெல்லாம் வந்து தங்கலான் வந்து தன்னை வந்து கனெக்ட் பண்ணிக்க விரும்புறான், அப்படி அதோட முடிவுல தங்கலானுடைய ஒரு வரலாற்றை எப்படி அவன் வந்து சரியா அறிந்து கொள்வான், அப்படி அறிந்து கொள்வதன் மூலமாக என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறான், அவனுக்கு அதுல மூலமா என்ன விடுதலை கிடைக்குது அப்படின்றதுதான் இந்த படத்துல நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணிருக்கேன். அந்த வந்து இது நிச்சயமா ஆடியன்ஸ்க்கு ஒரு புதிய அனுபவமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் இப்ப இங்க தமிழ்ல இருக்கிற சில நிறைய முயற்சிகளை வந்து நம்ம வந்து செஞ்சிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ தமிழ் சினிமாவில தமிழ் ஆடியன்ஸும் சரி, இங்க இருக்க இந்தியன் ஆடியன்ஸுக்கும் நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு புதிய எனர்ஜியும் புதிய வந்து ஒரு உணர்வையும் அவர்கள் வந்து இது மூலமா ஒரு வாயையும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வேலையை நான் செஞ்சிருக்கிறதா நான் நம்புறேன். டெஃபினட்டா அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் ரொம்ப சாலிடா வந்து நம்புறேன். ஏன்னா ரொம்ப அவர்களுக்கு தள்ளியும் இல்லாம அதே நேரத்துல அவர்கள் விரும்புற ஒரு மொழியில சொல்ல ட்ரை பண்ணிருக்கிறதா அது. அண்ட் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா அப்படின்னா டெஃபினட்டா இது எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நான் வந்து பண்ணல. எந்த அளவுக்கு வந்து ஒரு இயல்பு தன்மையோட ஆடியன்ஸ்க்கு இது கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணிருக்கேன். அவர்கள் விரும்புற பாடல்கள் ஏற்கனவே ரிலீஸ் ஆன பாடல்கள் எல்லாமே வந்து ஒரு ஜனரஞ்சக தன்மையிலேயே வந்து மக்கள் கிட்ட போயிட்டு ரீச் ஆயிருக்கு, பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. சின்ன குழந்தைங்க எல்லாம் மினிக்கி பாடல வந்து அவ்வளவு லவ் பண்ணி வந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த தங்கலானே வந்து பெரிய ஹிட் ஆயிருக்கு. அந்த ரீசெண்டா ரிலீஸ் ஆன வந்து அறுவடை பாடலும் பெரிய ரீச் ஆயிருக்கு. ஸோ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு மொழியில
இன்னொன்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு கலை இலக்கிய ரீதியா என்னை வந்து யார் என்பதை அறிந்து கொள்வதன் மூலமாக நான் யார் டைரக்டரா என்னை எப்படி ஸ்டாண்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்ற 2 ஏரியாவையும் வந்து மிக்ஸ் பண்ணிருக்கிறேன். மெயின் ஸ்ட்ரீமோட சேர்ந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு மூடையும் வந்து கொடுக்க நான் ட்ரை பண்ணிருக்கேன். டெஃபினட்டா தியேட்டர்ல ஒர்க் ஆகும், இதை என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வெரி ஷூர். நான் உங்களுடைய முடிவுக்காக உங்களுடைய அனுபவத்துக்காக நான் வந்து காத்திருக்கிறேன். இன்னொன்று நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படின்றது வந்து எல்லா படத்திலும் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க. அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து அது அவசியமானா எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு படம் கஷ்டப்பட்டு உழைச்சதுனாலே வந்து ஆடியன்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு தெரியல. பட் ஆனால் அதை மீறி ஒரு 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 என்கேஜான ஒரு படத்தை வந்து கொடுக்க நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறோம். அந்த எல்லாருமே வந்து எங்களோட ஒரு முழு எஃபர்ட்டை வந்து இதில் வந்து போட்டிருக்கோம். அந்த எஃபர்ட் வந்து நிச்சயமா நாங்கள் உருவாக்குன ஒரு படத்தை வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக மாற்றோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மீனிங்கை வந்து ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டர்ஸ் நீங்களும் மீடியாவும் வந்து அதை புரிஞ்சுப்பீங்க, அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க, அதை கொண்டாடுவீங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. நாளைக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்களுடைய ஆதரவுக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். உங்களோட ஆதரவு தான் எங்களுடைய இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு ஒரு அடுத்த படிக்கட்டா நிச்சயமா அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. I'll take the cue, few words later. Thank you அபிஷேக். எப்பவுமே உங்களோட வார்த்தை ஜாலம் வந்து எனக்கு ரொம்ப பிக் ஃபேன் ஆஃப் தட். அண்ட் அப்போ நீங்க எவ்வளவுதான் நம்ம எதிர்பார்த்தாலும் நீங்க இன்னும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் so funny and so witty. Thank you. And தனஞ்சன் சார், thank you for the lovely introduction. இங்க அமர்ந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இங்க மட்டும்தான் வரும்போது ஒவ்வொருவரையும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறோம். தேவராஜ், சரிங்க தேவராஜ். அண்ட் அதுல புது பேர் ஒவ்வொருவரையும் வரும்போது ஐ see a lot of new guys. Hi to all of you. Thank you for the தொடர்ச்சியாக நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் அந்த லவ். உங்களால் தான் பார்த்தி சொன்ன மாதிரி நாங்களும் இங்கே இருக்கோம். இதோட இந்த படத்துக்கு வந்து நாங்கள் எங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டில் இருந்தே உங்ககிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்பான ஒரு சப்போர்ட் கிடச்சிருந்துச்சு, ஒரு ஊக்கமாக இருந்துச்சு, இன்னும் பெட்டராக பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ லைக் டு ஜஸ்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ரஞ்சித் ஐ திங்க் ரொம்ப அழகாக அதோட ஃபிலாசபி எல்லாமே சொன்னார். அண்ட் மேடையில் பேசினவங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள், ரைட் ஃப்ரம் பார்வதி, மாளவிகா, டேனி, தனஞ்சன் சார், கிஷோர், ஜேவி, எல்லாருமே வந்து நிறைய பியூட்டிஃபுல் திங்ஸ் சொல்லியிருக்காங்க. அது வந்து நான் கெடுக்க விரும்பலை. பட் நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, பொன்னியின் செல்வன் பண்ணுற போது 1000 வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்கள், அந்த டைமில் வந்து ஆடம்பரம், வெற்றி, தோல்வி, வீரம், போர், செல்வம், அதை பற்றிலாம் பேசியிருந்தோம். ஆனால் அதே இந்தியாவில் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இப்போ சமீபமாக 200 வருஷம் முன்னாடி என்ன வறுமையில் இருந்தோம், நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டோம், அதே மக்கள் தான். ஆனால் அது வேற ஒரு உலகம் ஆயிடுச்சு டோட்டலாகவே. இது வந்து இதை மையமாக வச்சுட்டு ரஞ்சித் இந்த படம் பண்ணியிருக்காரு. அண்ட் பட் இது வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்குற போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது ஜனரஞ்சக ரீதியில் போய் சேரும், எந்த அளவுக்கு மக்களை மனசு வச்சுக்கிட்டு இது ஒரு இன்டெலெக்சுவல் மூவியாக இருக்கணும், ஒரு மெசேஜ் மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல்ஸ் மட்டும் நினைக்காம இது வந்து ப்ரொடியூசர் அவர் எல்லாரும் உட்காந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் சப்ஜெக்ட் இந்த மாதிரி போய் சேரணும், எல்லா இடத்துக்கும் போய் சேரணும், இது முடியும் நம்மளாலன்னு சொல்லி நினைச்சு பண்ணதுக்கு நன்றி ரஞ்சித் அண்ட் நேஹா அண்ட் ஞானவேல். தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் எஃபர்ட் ஆன் யுவர் பார்ட்ஸ். எனக்கு வந்து தேங்க்ஸ் வந்து நிறைய சொல்லிட்டேன் போன தடவை, பட் எனக்கு ஞாபகப்படுத்தி கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ எனக்கு எப்படி பண்ணுறீங்க மூர்த்தி, இது கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லா பேரும் டக்கு 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 சிலப்போ நீங்கள் வந்து பேசும்போது இப்போ நான் கொஞ்சம் எமோஷனலாக இருக்கேன். என் பேரே மறந்து போல இருக்கு. ஃபேண்டாஸ்டிக்கா, ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் சம்படி ரொம்ப ஷையாக இருக்கிறவர் வந்து டக்கு டக்கு டக்குன்னு இந்த பேப்பர் உங்கது இல்லை இல்லை இதை சொல்லிட்டாரு. இட் வாஸ் ரியலி நைஸ். எனக்கு வந்து போன தடவை எல்லாருக்கும் நன்றி சொன்னேன், பட் சில பேர் முக்கியமான சில பேர் நான் விட்டுட்டேன். அது வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, எனக்கு குறிப்பாக சஞ்சய், ஐ டோன்ட் நோ இஃப் யூ, சஞ்சய் வந்து எங்கள் எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார், டென்ஷன் ஆனதே கிடையாது, ரொம்ப அமைதியாக, ரொம்ப கூலாக, எதுவாக இருந்தாலும் பிரச்சனையாகவே இருக்காது. தேங்க்யூ சஞ்சய் ஃபார் பீயிங் தட் பிக் ஹெல்ப் ஃபார் ரஞ்சித் அண்ட் அஸ். அண்ட் அடுத்ததாக ஆர்ட் டைரக்ஷன் டீம் மூர்த்தி கொண்டு சொன்னேன். பட் என்னன்னா மாயா, சசி உங்களெல்லாம் விட்டுட்டேன். எங்களை வந்து மேக்கப், பாதி மேக்கப் நீங்கள் தான் போட்டீங்க. ஐ மீன் இன்னொரு மேக்கப் புது ஆளும் உங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்காரு, அஞ்சித்தும் மேக்கப் மேன் தான் இந்த படத்தில். பட் நீங்கள் வந்து அந்த மண் எடுத்து ஒவ்வொரு தடையும் எங்களை காலி பண்ணிட்டேன். ஆனால் நீ ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ண. ஐ திங்க் செட்டில் நிறைய ஓட்டினது மாயா அண்ட் ஐ திங்க் கிளமெண்ட். டேனி வாஸ் ஆல்சோ சம்படி really. So thanks Maya for that. Thank you Sashi, your whole team.
என்னோட டீம் ஐ லைக் டு தேங்க் யூ ஒன்ஸ் அகேன் கலை ஆல் ஆஃப் யூ அண்ட் இந்த என்னோட டீமில் முக்கியமாக சோறு போடுற மறந்துட்டேன். கதிர் வந்து என்னோட டயட்டு ஏதோ க்ரேஸியாக ஒன்று இருக்கும், அது வந்து டெய்லி அவன் என்னை வச்சு கற்றுக்கிட்டான். சமையல் இப்போ கொஞ்சம் நல்லாவே பண்ணுறான், வீட்டில் விட இங்கே கொஞ்சம் நல்லா பண்ணுறான். தேங்க்யூ கதிர், ஐ லவ் யூ. அண்ட் இந்த மேடையில் நான் சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு போகும்போது எங்களுக்கு தனஞ்சு சார் தேங்க்யூ வெரி மச். நான் உங்களை ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டேன். திடீர்னு நைட் 3 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்வேன், இல்லை மெசேஜ் எனக்கு வந்து நாளைக்கு ப்ரெஸ் மீட் வச்சிருந்தேன், இன்னும் அது வேண்டாம், இது இங்கே போகலாம், என்ன காலேஜ் சார் 1 டே அதெல்லாம் முடியாது, எனக்கு எப்படியாவது பண்ணிடுங்கன்ட்டு கோயம்புத்தூர் எல்லா இடமும் லைக் அவங்க ரொம்ப ஒரு ஹெட்டேக்காக இருந்தேன்னு நினைக்கிறேன். பட் ஹி வாஸ் தேர் ஆல் த டைம் டூயிங் இட். அண்ட் தேங்க்யூ நேஹா ஃபார் ஆல் தி சப்போர்ட் வித் ரிகார்டிங் டு எனி திங் ஆஸ் த அந்த ப்ரொமோஷன்ஸ் என்னெல்லாம் வேணுமோ எப்பவுமே ஒரு பெரிய பலமாக இருந்தீங்க நீங்கள் எல்லாரும். அண்ட் இந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து என்னோட டீம் ஐ திங்க் ஐ கான்ட் ஃபர்கெட் முருகன், ஜோன்ஸ், ரஞ்சித், பொண்ணு அரவிந்த் அண்ட் எவ்ரிபடிஸ் எல்லாருக்குமே நன்றி. எஸ்பெஷலி பொண்ணு இருக்கியாங்க, பொண்ணு பாருங்க அங்கே அந்த மாதிரி தான் ஆங்கிள்ஸ் எடுப்பான். நான் வந்து கேரளாவில் வந்து ஒரு இதுக்கு போகும்போது, ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ, நாங்கள் பண்ணுற வீடியோட ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் இவனை அங்கே பார்த்துனேன், சார் நீ பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணிடா, நான் அவங்க ப்ரொமோஷன் போகிறேன், நீ வரியான்னு. அடுத்த பஸ்ஸில் வந்துட்டா போல, எதுவுமே எதிர்பார்க்காம நான் வந்துடுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டா போல. இந்த மாதிரி தான் திடீர்னு அங்கேருந்து தொங்கிட்டு இருப்பான், திடீர்னு அந்த பக்கம் உட்காந்துட்டு இருப்பான், எங்கே இருக்கான்னு பார்த்தா மேலே இருப்பான், கீழே இருப்பான், குழி தோண்டி அந்த ரேஞ்சில் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். தேங்க்யூ பண்ணி വളരെ നന്നായിട്ട് ചെയ്തു. താങ്ക് യു ഫോർ ദാറ്റ് കമ്മിറ്റ്മെന്റ് ആൻഡ് ഐ കുഡന്റ് ഹാവ് ഡൺ ദിസ് വിതൗട്ട് ദ ടീം. കലൈ, மணி, சல்மா, யுவராஜ் உங்களையும் ரொம்ப ட்ரபிள் பண்ணேன். தேங்க்யூ ஸோ வெரி மச். ஐ லவ் யூ யுவராஜ், யூ ஆல்வேஸ் பீன் தேர். எப்பவுமே நீங்கள் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணுறீங்க, பட் ஐ ஆல்வேஸ் திங்க் யூ மை யுவராஜ். அண்ட் எல்லாரும் தேங்க்ஸ் மற்றவங்களுக்குலாம் சொல்லிட்டேன், பட் எங்கள் ஹீரோஸ்க்குலாம் நான் சொல்லி தான் ஆகணும், அது வந்து திருப்பி மறக்க முடியாது. மூர்த்தி, யூ ராக்ட் இட். கிஷோர், ஐ லவ் யூ ஒர்க் கிஷோர். நான் வந்து எனக்கு தெரியும் நம்ம ஒரு ஷாட்டில் பண்ணோம், எல்லாமே பண்ணோம், பட் அது அந்த சாங் அறுவடை சாங் பார்க்கும்போது தான் எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முன்னும் லைக் அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஷார்ட்ஸு. ஐ மீன் யூ அண்ட் ரஞ்சித் ஆஃப்கோர்ஸ், பட் திங் இஸ் அதுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஏதோ ஒரு கிராஃப்ட் இருக்கு, அதை அப்படியே இழுத்துட்டு போயிருது அந்த உலகத்துக்குள்ள. அது வந்து நம்ம எத்தனை பாடல்கள் பார்த்துருக்கோம் அந்த ஊர்ல. எனக்கு வந்து ஐம் சீயிங் இட் லைக் அந்த படத்துல இல்லாத வெளியில இருந்து பாக்குற மாதிரியா இருந்துச்சு. இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். அண்ட் ட்ரெய்லர் லைக் நம்ம சொன்ன மாதிரி 70 தடவை 50 தடவை பார்த்தோம் ட்ரெய்லர், டீசர், இதெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துட்டு பிறகு இப்படி மறந்துடும். பட் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் ஏன்னா உங்க விஷுவல்ஸ், ஜிவிஸ் மியூசிக், ஜிவி அமேசிங் ஜிவி, ஐ ரியலி லவ். எனக்கு வந்து நான் ஒரு பாட்டு இல்லை ட்ரெய்லர் அப்படி சொல்ல முடியாது, ஒவ்வொரு நோட்டும் யூ ஹேவ் என்ஜாய்ட் அண்ட் யூ நீட் லைக் ஷி செட் யூ கில்ட் இட். You're just amazing, man. I mean, I always keep saying he's one of the heroes in this movie. What a wonderful job you've done, Jivi. Hats off to you. And I can only see, எனக்கு இந்த விருதுகள்லாம் I'm not like really thinking, I know you're going to get a lot of it, but எனக்கு என்னவோ நீங்கள் உலக ரீதியில் ஒரு பெரிய ஒரு ஆளாக போறீங்கன்னு எனக்கு தோணுது. சொல்ல முடியாது, உங்கள் அங்கிள் மாதிரி அவங்க வந்தாலும் வருவாங்க, ஆஸ்கர். So I don't know. I hope that happens one day. I'll be the proudest person in my life. Producer for being so supportive. Thank you. And ரஞ்சித், ஐ லவ் யூ ரஞ்சித். எனக்கு வந்து இது வந்து ஒரு நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு படம், ஒரு பயங்கரமான கதாபாத்திரம், ஒரு பயங்கரமான ஒரு கதை அமைப்பு அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, பட் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனால் அது பண்ண விதம் வந்து கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, என்னால் உணர முடிஞ்சுது. ஒவ்வொரு நானும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் தலையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு என்ன பண்ணலான்ட்டு. ஏன்னா எல்லாமே ஒரு ஷாட்டில் இருக்கிற ஒரு விஷயம், அவ்வளோ ஈடுபாடு ஒவ்வொரு விஷயத்துலையும். அண்ட் எனக்கு உங்களை ஐ கீப் சேயிங் தட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் உங்கள் மனிதம், உங்களோட இந்த கிராஃப்ட் மட்டும் இல்லை, நீங்கள் எங்களோட செயல்பட்ட விதம் எங்கள் கூட எல்லாரு கூட இருந்தது குவைட், பட் அட் த சேம் டைம் யூ ஆர் ஸோ பவர்ஃபுல் இன் சைலன்ஸ். அண்ட் பேச தெரியாது வந்து பேசாதீங்க, மெதுவாக பேசுவீங்க, அந்த ஒரு சூடு பிடிச்ச பண்ண கடை. இட்ஸ் ஆல்வேஸ் எ டிலைட் டு லிசன் டு யூ ஸ்பீக். Thank you, Ranjit, for such a wonderful film. Thank you for like thinking of something so difficult for me and challenging me. எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு I don't know. எனக்கு தெரிஞ்சு I think நான் எல்லா ஆர்டிஸ்டும் இந்த படத்துக்கு அப்புறம் I think we all will have changed in some way, maybe to become better artists. Thank you so much, Ranjit, for that. And my cast, sorry, எனக்கு எல்லாருமே I think நம்ம ஷூட்டிங்லேயும் கஷ்டப்பட்டோம், பிஆர்லேயும் ஐ திங்க் we did a lot of this stuff and I can't think of like சொல்கிறாங்க நம்ம ஏதோ பண்ணியிருக்காங்க, பட் ஐ திங்க் as a team effort it was fantastic. எல்லாருமே it really
இட் வாஸ் ஸோ லைக் படம் பண்ணுற போதே வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி ரொம்ப லைக் அந்த நிஜமாவே அந்த சீன்ஸ்லாம் பண்ணுற போது ஒரு காட்சியாகவே எங்களுக்கு தோணலை. ஏன்னா கட் பண்ணி போகிற போது ஒரு காட்சியாக தெரியும். முழு படமாக பண்ணுற போது எல்லா விஷயங்களுமே அங்கே வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அது வந்து எங்களால் உணர முடிஞ்சுது. அண்ட் அது வந்து ரொம்ப ஐ திங்க் நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதில் வந்து பயங்கரமாக ஒரு ஈடுபாடோடு செஞ்சது தான். ஐ திங்க் இட் வாஸ் தட். அண்ட் யூ ஆல் ஹவ் டன் சச் வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸஸ். ஐ saw it என் கண்ணுக்கு முன்னாடி ஆர்த்தி, கெங்கம்மா, Clement, Daniel. I could see that what you guys did. Thank you for always having such kind words to say about me. I feel honored and I hope I live up to them. Thank you very much. And Daniel, குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஊர்லேருந்து மாளவிகா ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க. அடாப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இங்கே வந்துட்டு நம்மளோட கல்ச்சர், நம்மளோட எல்லாமே நம்மளோட அவர் எங்களை மாதிரி ஆயிட்டாரு. இன்ஃபேக்ட் Daniel, I'm so sorry. I always used you. I used to joke about you, but you always gave it back to me. You're such a rock star, buddy. And you stole all the girls. That's another thing. But okay, your wife is not watching this. Okay. But Daniel வந்து so supportive. Oh my god, நீங்க அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு டைம் கிடைச்ச ஏதாவது ஒரு வீடியோ சும்மா எடுத்து பாருங்க. எங்க எனர்ஜி லெவல் பயங்கரமா இருக்கு. அவர் அதுக்கு மேல ஒண்ணு அவர் சொல்ற ஒரு வார்த்தை எங்களுக்கே புரியாது. அங்க இருக்கிற தெலுங்குக்காரங்க, கன்னடக்காரங்க எல்லாருமே கத்துறாங்க. ஏன்னா அவர் ஒரு he just infused that energy inside him. like அந்த ஒரு WWF இதுக்கு போன இது மாதிரி இருந்துச்சு. ஒரு பாக்ஸிங் மேட்ச், ஒரு ரெஸ்லிங் மேட்ச்க்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீவர். தேங்க்யூ டாட். புரியுதுல்ல நான் என்ன சொல்றேன்? புரிஞ்சுதா? you understood like most of it. ஒரு நாள் எனக்கு பயமா இருக்கு தமிழ்ல கேட்டாத்துல சொல்லிடுறேன். I'm saying someday you're going to say some foul word in Tamil. Like Abhishek said, Raipuram Danny. ஒரு படம் எடுக்கலாம். Ranjit is very good in those kind of subjects, Madras and all that. You like that? He could do one like that. But thank you, Danny, for coming all this way and making this your home, not just your second home. I think you gave it your all, and we feel proud to be your friends, Danny. Thank you very much. And you're such a wonderful actor that the whole world knows, especially us. Thank you.